பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு நற்செய்தியை நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் உள்ள தனியார் பள்ளிகள் அனைத்திற்கும் அரசு நிர்ணயித்த கல்வி கட்டணம் மட்டுமே வசூலிக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, பள்ளியோட விளம்பர பலகையிலையும் இதை ஒட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி எவ்வளோ கட்டணம் நிர்ணயிச்சிருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். எல்கேஜிலேருந்து யூகேஜி வரைக்கும் 15,000 மட்டும் வாங்கணும் அப்படின்னும், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் 20,000 மட்டும் வாங்கணும் அப்படின்னும், 6th to 8th வரைக்கும் 25,000 மட்டும் வாங்கணும் அப்படின்னும், 9th to 10th 30,000 மட்டும் வாங்கணும் அப்படின்னும், 11th to 12th 35,000 மட்டும் வாங்கணும் அப்படின்னும் அவர் கல்வி கட்டணத்தை நிர்ணயிச்சிருக்காரு. இது ஆண்டுக்கு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது டேர்ம் ஃபீஸ் இல்லைங்க, ஒரு வருஷத்துக்கே இவ்வளோ தான் வாங்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது கட்டாயமாக்கப்படணும். இதை நம்ம மீறணும் அப்படின்னா அது கடும் நடவடிக்கை அரசால் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த உத்தரவின் நோக்கம் என்ன அப்படின்னும் அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. நிறையா பேரண்ட்ஸ்னால இவ்வளோ ஃபீஸ் கட்டி குழந்தைய படிக்க வைக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்காரு. இது கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்குமே மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறையா பேரண்ட்ஸ் இதை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு வர்றாங்க. நிறைய பேர் இந்த திட்டத்தை வரவேற்றுட்டும் வர்றாங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.